வணக்கம். இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் தானம்பட்டி ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். கிணறால் ஒரு 35 அடி இருக்குது. 1500 வாட் பிஎல்இசி மோட்ரு போட்டிருக்கோம். இந்த ஏரியாவில் நமக்கு இது 3வது சைட்டு. ஒரு 10 அடி தூரத்துக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்கு. 900 வாட்டு தான் இங்கே நிறையா போட்டிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ இவருக்கு 900 தான் சொல்லியிருந்தோம். செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 900க்காக தான் போட்டார். அதுக்கப்புறம் 1 ஏக்கர் வயல் இருக்குது, தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வந்தால் வேணும் அப்படின்னாரு. இல்லை சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுத்துலேயும் ஓடுற மாதிரி கேட்டிருந்தனால 1500 வாட்ஸ் புது மாடல் ஹைப்ரிட் மோட்டர் வந்திருக்கு. மணிக்கு வந்து 35,000 வரைக்கும் தண்ணி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணும் மேக்ஸிமம். இது இன்னும் அதிகமாக எடுக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே 3 கிணறு பக்கம் பக்கமே இருக்குது. ஃபுல்லாக நெல் விவசாயம் தான். கிணறுல வந்து ஒரு 5 அடியிலே தண்ணி இருக்குது. கிணறு நிறைய ஆல்ரெடி அவங்க இந்த டீசல் பெட்ரோல் கெரோசின் இன்ஜின் மிக்சிங் போட்டு அடிக்கிறது அது வச்சுருக்காங்க. அதில் டீசல் ஊற்றி ரிப்பேர் பண்ண செலவு அதிகமாகனு கேட்டிருந்தார் நேற்று. இன்றைக்கி ஃபிட் பண்ண வந்திருக்கோம். தண்ணியோட ப்ரெஷர் சூப்பராக வந்துட்டுருக்கு. இன்னும் மேலே ஃபிட் பண்ணல, டெஸ்டிங் ஓட்டிகிட்ருக்கோம். ஏன்னா இங்கேருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்துக்கு வண்டி வராது. தூக்கிட்டு வந்து கீழே வைக்கிறதுனால டெஸ்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டிங் போட்டுவிட்டு ஓடிட்டுருக்கு ஒரு அரை மணி நேரமாக. ஸ்ட்ரக்சர் ஒர்க் மேலே போயிட்டுருக்கு. செட்டு மேலே முடிச்சுட்டு மேலே பேனலில் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம். வெயில் டல்லாகுது. டல்லாச்சுன்னா மேகமூட்டம் அந்தளவுக்கு இருக்குது பாருங்கள். வெயில் வரும்போது நல்லா போட்டுறது, வெயில் முடிச்சுன்னா கம்மியாக வருது. கிணறு இதுதான். 2 ஆயில் என்ஜின் வச்சுருக்காங்க. இது வந்து டீசல் என்ஜினு. இந்தாட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா கெரோசின் ப்ளஸ் பெட்ரோல் ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. கிணறு நிறைய, இங்கே ஒரு கிணறு, முன்னாடி ஒரு கிணறு, அங்கே ஒரு கிணறு இருக்குது. 1 ஏக்கர் தான் வயல் சுற்றியுமே. ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேனல் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம். பேனசோனிக் ஆங்கர் 605 வாட்டில் 4 பேனல் சீரியல் கனெக்ஷனு. மேலே செட்டு மேலே போட்டுக்கிட்டு இருக்கோம். மோட்டார் ஆர்ம்ஸ் ரேட்டிங் 10 ஆம்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குது மோட்டார். 12.5 ஆம்ஸ் வரைக்கும் போகும் லோடு. ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு மேலே எந்த அளவுக்கு ப்ரெஷர் தண்ணி வருதுன்னு பார்ப்போம். 1 ஏக்கருக்கு இது அதிகம் தான். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குயிக்காக பாயணும், வேலைக்கு போவோம். காலையில் டைமில் நாங்கள் ஒரு 10 மணி வரைக்கும் தான் இருப்போம், ஆன் பண்ணிவிட்டு போயிடுவோம் அப்படின்னாங்க. அதனால் சரி இந்த மோட்டரே வேணும் அப்படின்னு கேட்டதுனால மெயின் வந்து கரண்ட்டு தான் கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு பைப்பும் வயரும் வந்து கம்மி, 15 மீட்டர் பைப்பு, 15 மீட்டர் வயர், அவ்வளோ ஆளும் கம்மின்றதுனால கிணறு வந்து ஒரு 4 அடி தண்ணி வெளிச்சிருச்சு. இப்போது நிறையா இருக்கிறதுனால ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் பார்ப்போம் ஓடிட்டுருக்கு. ஸ்ட்ரக்சர் மேலே போட்டிருக்கோம். 3 பேனலுக்கு தான் இவங்க போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 பேனல் வந்து ஒரு லைன்லேயும், ஒரு பேனல் வந்து ஹரிசாண்டல்லையும் வந்து வச்சுருக்கோம். சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து எடுத்துக்கலாம், இன்னும் ரூப்பிங் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி போட்டாச்சு. மேலே பேனல் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் செக் பண்ணுவோம். பேனல் ஃபிட் பண்ணியாச்சு. 3 பேனல் ஒரு லைன்லேயும், ஒரு பேனல் சிங்கிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கோம். கிணறு ரொம்ப தண்ணி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு, அங்கே பாருங்கள் அவங்களும் இன்றைக்கி பெட்ரோல் என்ஜின் எடுத்து வந்து வச்சுருக்காங்க. அது கூட்டு கிணறுங்களாம். அதுக்கு பக்கம் ஒரு கிணறு, அப்படியே லைனாக 5 அடி கேப்பில் 3 கிணறு இருக்குது. அங்கே ஒரு கிணறு, வயலுக்கு வயல் கிணறு வச்சுருக்காங்க. ஆனால் கரண்ட்டு தான் கிடையாது யாருக்கிட்டையுமே. ஃபுல்லாக விவசாயம் தான், நெல் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடி ஏரி இருக்குது, அங்கே இந்த மரத்துக்கு பக்கத்தில் தண்ணி 2 ஒரு கிணறு இருக்குது. எல்லாம் நிறைஞ்சி கோடி போயிட்டுருக்கு. கண்ட்ரோல் ரூம் ஃபிட் பண்ணல, கீழே பாக்ஸில் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி பம்ப் பண்ணி சொல்லிட்டு பார்ப்போம். மோட்டார் 1500 வாட் பிஎல்இசி, ஏசிடிசி, சிங்கிள் பேஸ் கரண்ட் ப்ளஸ் சோலாரில் ஓட்டிக்கலாம். ஹெட்டு 31 மீட்டர், வாட்டர் வந்து 30,000 லிட்டர் மினிமம். 8.1 ஆம்ஸில் மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு. வாட்ஸ் 1400 லோடு எடுத்துகிட்ருக்கு. வோல்டேஜ் 155 ரன்னிங்கில். ஆர்பிஎம் 3300, 4000 ஆர்பிஎம் வரைக்கும் போகும். டிசி எம்சிபி பிரேக்கர். தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒர்க்கு முடிஞ்சது. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். இப்போ 9 ஆம்ஸில் போயிட்டுருக்கு. ஒரு 12 அடி ஆவரேஜுக்கு போயிட்டுருக்கு அந்த ப்ரெஷரு. நல்ல ஃபோர்ஸு. வெயில் இன்னும் வந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். வெயில் பாருங்கள் எந்த அளவுக்கு தான் இருக்குது. அங்கே கொஞ்சம் கேப் வருது. 12 ஆம்ஸ் போகும்போது இன்னும் நல்லா ஒரு 15 அடிக்கு அடிக்கும் நல்ல ஃபோர்ஸ். ஒரு 3 HP டெக்ஸ்மோ மோட்டாரில் என்ன தண்ணி வருதோ அதை விட அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது ஃபோர்ஸு. ஓகே, பாய்.